இந்தியாவில் முதன்முறையாக பாகூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஸ்கேன் இசிஜி வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். புதுச்சேரியை அடுத்த பாகூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்பினை உறுதிப்படுத்தும் திட்டத்தின் கீழ் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இசிஜி கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது. இதற்கான திறப்பு விழா நேற்று நடந்தது. சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ஆனந்தலட்சுமி வரவேற்றார். செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை தாங்கினார். துறை இயக்குநர் செவ்வேல் முன்னிலை வகித்தார். முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் இசிஜி கருவிகளை மக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து ரங்கசாமி பேசியதாவது, இந்திய அளவில் எந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இது போன்ற ஸ்கேன் வசதிகள் கிடையாது. புதுச்சேரியில் தான் முதல் முறையாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களின் நலனுக்காக ஸ்கேன் கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது. இதன் மூலமாக புதுச்சேரி அரசு எந்த அளவுக்கு சுகாதாரத்துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். சமீபத்தில் மத்திய அரசிலிருந்து ஒரு குழு புதுச்சேரி முழுவதும் ஆய்வு செய்தார்கள். அதன் முடிவில் இந்திய அளவில் புதுச்சேரியில் சுகாதார நிலையத்தில் செயல்பாடுகள் முதலிடத்தில் இருப்பதாக தெரிவித்தனர். கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தில் 100 படுக்கைகள் கொண்ட அனைத்து வசதிகளுடன் கூடிய ஒரு பொது மருத்துவமனையாக மாற்ற முடிவு செய்யப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பாகூரில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிதாக கட்டிடம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையின் பெயரில் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு ரூபாய் 9 கோடி செலவில் புதிய கட்டிடம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. பணிகள் விரைவில் துவங்கப்பட இருக்கிறது. புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனைகள் எலும்பு முறிவு சிகிச்சைக்கு சென்னையிலிருந்து சிறப்பு மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அதேபோல் 15 நாட்களுக்கு ஒருமுறை இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வருகிறது. இதுவரை 426 பேருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட 99% பேர் நன்றாக உள்ளனர். பாகூர் தொகுதியில் உள்ள கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திட சட்டமன்ற உறுப்பினர் அதிக கவனம் செலுத்துகிறார். அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என எந்த பாகுபாடும் பார்க்காமல் மக்களுக்கான திட்டங்களை அரசு நிறைவேற்றி வருகிறது. இவ்வாறு அவர் பேசினார். ஜமுனா ரவி தொகுப்புரையாற்றினார். பாகூர் ஆரம்ப சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் டாக்டர் ஆனந்தவேல் நன்றி கூறினார். புதுச்சேரி எழுச்சி பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் புதுச்சேரி செய்தித்துறை கணபதியை கண்டித்து நடைபெற்ற பத்திரிகையாளர்களின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள செய்தி மற்றும் விளம்பரத்துறை உள்ளூர் பத்திரிகையாளர்களை புறக்கணித்து வருவதாக எழுந்த குற்றச்சாட்டை தொடர்ந்த எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் அண்ணா சிலை எதிரில் எழுச்சி பத்திரிகையாளர் சங்க கௌரவ தலைவர் மதி மகாராஜா தலைமையில் தலைவர் சுகுந்தன், பொதுச் செயலாளர் அம்மா ஆறுமுகம், பொருளாளர் சத்தியமூர்த்தி ஆகியோர் முன்னிலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, நெல்லித்தோப்பு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முதியால்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், சமூக இயக்க போராளிகள் தமிழக களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தலித் அமைப்பு ராஜா, 10 ரூபாய் நோட்டு சுந்தரராஜன், உழவர்கரை தொகுதி வழக்கறிஞர் சசிபாலன், தினசங்கு நாகதேவன், கலாம் விருட்சகம் தலைவர் ராஜா, எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்க துணைத் தலைவர்கள் புதுவை சுடர் சிவகுமார், சரவடி சுரேஷ், துணை பொதுச் செயலாளர் ஐடிவி ரவீந்திரன், துணை பொருளாளர் பழனிச்சந்திரன், செயற்குழு உறுப்பினர்கள் புதுவை மறுபக்க முனியன், வாய்ஸ் ஆஃப் செல்லப்பா ஏஜிகே சீனு, தீப முரளி, கமலா டிவி முகமது, எஸ் மீடியா மணி, மெர்குரி சேனல் தீனு, தீபம் டிவி செல்வகுமார், தினபார்வை ரமேஷ், ரெயின்போ சுகுமார், நமவர் மலர், அப்பு விசாரணை, தனசேகரன், ஐடிவி பழனி, மேயம் பூபதி மற்றும் புதுவை எழுச்சி பத்திரிகையாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சி தலைவர்கள், சமூக போராளிகள் பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஆர்ப்பாட்டத்தை சிறப்பித்தனர். விரைவில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை கணபதியை பணி நீக்கம் செய்யவில்லை என்றால் செய்தி மற்றும் விளம்பரத்துறையை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், எதிர்கட்சி தலைவர்களும், எழுச்சி பத்திரிகையாளர்கள் சங்கமும் பல சமூக அமைப்புகளும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமிக்கு எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளை ஆய்வு செய்த ஆதி திராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இருளர்
கட்டுநாயக்கன், மலைக்குறவன், ஏகுலா குருமன்ஸ் உட்பட சுமார் 4000 மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அவர்களுக்கு குடியிருப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என பல ஆண்டுகளாக அரசை வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் டாக்டர் முத்தம்மா, மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் அதிகாரிகள் குழு புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பழங்குடியினர் வசிக்கும் இடங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு அருகே உள்ள பழங்குடியினர் குடியிருப்பு மற்றும் சஞ்சீவி நகர் பகுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்த துறை செயலர் முத்தம்மா உடனடியாக குடியிருப்பு மின் வசதி மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகள், ஆதிதிராவிடர் நலத்துறை அதிகாரிகள் மற்றும் புதுச்சேரி பழங்குடியினர் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார் உட்பட பலர் உடன் இருந்தனர். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அனைவரும் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாள் விழா இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், சென்னை சாலைகள் சந்திப்பில் அமைந்துள்ள இந்திரா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய் சரவணகுமார், தேனி ஜெயக்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ் ஆகியோரும் இந்திரா காந்தியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழியை முதலமைச்சரும் அமைச்சர்களும் எடுத்துக் கொண்டனர். அவர்களைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவரும் MP-யுமான வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோரும் இந்திரா காந்தியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சாமிப்பிள்ளை தோட்டத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கடங்கள்ளி முத்துமாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ரூபாய் 50,000 ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுவை மாநில உழவர்கரை நகராட்சி சாமிப்பிள்ளை தோட்டத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கடங்கள்ளி முத்துமாரியம்மன் ஆலயம் புதியதாக 5 நிலை ராஜகோபுரம் மற்றும் மகா மண்டபம், ஸ்ரீ ஐயப்பன் சன்னதி, ஸ்ரீ கற்பக விநாயகர், கருணை தாய் காளியம்பாள், ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ சூரிய பகவான், ஸ்ரீ சந்திர பகவான், ஸ்ரீ முனீஸ்வரர், ஸ்ரீ சிவபாலயன், ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், பரிவார மூர்த்திகளின் சன்னதிகள் அமைக்கப்பட்டு பழமை மாறாமல் புனரமைப்பு திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலய திருப்பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ரூபாய் 50,000 ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார். நேரு வீதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைவர் பார்த்திபன், செயலாளர் மனோகரன், துணை செயலாளர், சட்ட ஆலோசகர், வழக்கறிஞர் லெனின் துறை உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக வந்த புகாரின் அடிப்படையில் காவல் கண்காணிப்பாளரின் உத்தரவின் பெயரில் காவல் ஆய்வாளர் கலைசெல்வன் ஆலோசனையின் துணை ஆய்வாளர் சண்முக சத்யா தலைமையில் காவலர்களின் தீவிர ரோந்து பணி மற்றும் வாகன சோதனை நடைபெற்றது. இந்த பூர்ணாங்குப்பம், தவளக்குப்பம், இடையார்பாளையம், அபிஷேகப்பாக்கம், நல்லவாடு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர ரோந்து பணி மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து தவளக்குப்பம் பகுதிகளில் சாலையோரங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி வாகன சோதனை நடத்தப்பட்டது. மேலும் குற்ற வழக்குகளில் உள்ளவர்களின் வீடுகளிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் பகுதியில் முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்மையாரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது.
மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தேசிய மீனவரணி காங்கேயன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமரன், கிருஷ்ணமூர்த்தி, மகளிர் அணி துணைத் தலைவி பொன்னு சுப்பராயன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்கால் அருகே ஏடிஎம் மெஷினை உடைத்து பணம் திருட முடியாததால் அங்கு வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை திருடிச் சென்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள லெமேர் வீதியில் தனியார் ஏடிஎம் மையத்தில் உள்ள ஏடிஎம் மிஷினை மர்ம நபர் ஒருவர் ஆயுதம் கொண்டு உடைத்து பணம் திருட முயன்ற பல மணி நேரம் போராடியும் ஏடிஎம் மிஷினை உடைக்க முடியாததால் அந்த மர்ம நபர் அங்கிருந்த சிசிடிவி கேமராவை திருடிச் சென்றுள்ளார் என்று தனியார் ஏடிஎம் நிர்வாகம் சார்பில் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து புகாரின் பெயரில் நகர காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்தார். பல்வேறு பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தருமபுரம் சாராய கடையிலிருந்து ஒரு மர்ம நபர் போலீசாரை கண்டதும் ஓட முயன்றார். அந்த நபரை பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் அந்த இளைஞர் பெயர் முகமது என்பது தெரிய வந்தது. மேலும் ஏடிஎம் மிஷினை உடைக்க முயற்சி செய்ததும் முடியாததால் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்பதால் அந்த மையத்திலிருந்து சிசிடிவி கேமராவை திருடச் சென்றதாக விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து அவனது வீட்டில் மறைத்து வைத்திருந்த சிசிடிவி கேமராவை பறிமுதல் செய்த நகர காவல் நிலைய போலீசார் முகமது தஃபீக் அகமதுவை கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணி மற்றும் மக்களுக்கான அடிப்படை வசதிகள் அனைத்து பணிகளும் நிறைவடைந்த பின்னரே திறப்பு விழா நடத்த வேண்டும் என புதுவை மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் நீண்ட வருடங்கால இயங்கி வந்த பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 30 கோடியில் கட்ட திட்டமிடப்பட்ட மே மாதம் 2024 முதல் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதனால் தற்காலிக பேருந்து நிலையமாக AFT மைதானம் செயல்பட்டு வருகிறது. இதனால் புதுவை மக்களும் புதுச்சேரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளும் கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தை தான் தற்காலிக பேருந்து நிலையமாக பயன்படுத்தி வருகிறார்கள். அதிகரித்து வரும் புதுச்சேரி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வார இறுதியிலும் விடுமுறை நாட்களிலும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இதற்கிடையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தயாராகி வரும் 4 ஏக்கர் பரப்பளவு கொண்ட புதிய பேருந்து நிலையம் அனைத்து வசதிகளுடன் இறுதி கட்டத்தை நெருங்கினாலும் திட்டப்பணிகள் முழுமையடையாமல் திறந்தால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள். ஏற்கனவே செப்டம்பர் மாதம் திறக்கப்படும் என்று அறிவித்த பிறகு மீண்டும் அக்டோபர் மாதம் இறுதியில் திறக்கப்படும் என்று அக்டோபர் மாதம் முடிந்துவிட்ட நிலையில் நவம்பர் மாத இறுதியில் திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் கட்டுமான பணி முழுமையாக முடிவடையாமல் அவசர கதியில் திறக்கப்படுவதால் பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணி மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் தரம் கேள்விக்குறியாக ஆகிவிடும். தற்காலிக பேருந்து நிலையமாக இயங்கி வரும் AFT மைதானம் மழை நீரின் காரணமாக சேரும் சகதியும் நிறைந்து காணப்படுகிறது. அதிகாரிகள் இதை காரணம் காட்டி அவசர கதியில் கட்டுமான பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் புதிய பேருந்து நிலையத்தை திறக்க முயற்சி செய்கிறார்கள். இதனால் பொதுமக்களும் பேருந்து ஊழியர்களும் கடுமையாக பாதிப்பை சந்திக்கிறார்கள். புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் 46 பேருந்துகள் நிறுத்த முடியும் எனவும் அதற்கான அனைத்து வசதிகளையும் செய்தியாளர் ஆனால் பழைய பேருந்து நிலையத்தில் 32 பேருந்துகள் வரை மட்டுமே நிறுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல பேருந்து நிலையத்தின் இடதுபுறத்தில் இருசக்கர கார் பார்க்கிங், ஆம்னி பேருந்துகள் நிற்கும் இடம் ஆகியவை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. பேருந்து நிலையத்தை சுற்றிலும் 33 மின் விளக்குகளும் உயரமான மின் கம்பம் நடும் பணி, புதிய பேருந்து நிலையத்தின் தரைத்தளம் அமைக்கும் பணி முடிவடையும் நிலையில் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் வந்து செல்லும் நுழைவாயில், இரும்பிலான வளைவுகள் அமைக்கும் பணி போன்றவை நடைபெற்றுள்ளத நிலையில் இறுதி கட்டத்தை நெருங்கினாலும் தற்காலிக பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் அவதிப்படுவதை சுட்டிக்காட்டியும் அவசர கதியில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் திறக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு எவ்வித பயனும் இல்லை. எனவே புதிய பேருந்து நிலைய அத்தியாவசிய பணியினை துரிதப்படுத்தி அனைத்து பணிகளும் நிறைவடைந்த பின்னரே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு புதிய பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தணிக்கை வாரத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற தணிக்கை குறித்த விழிப்புணர்வு நடைபயணத்தில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறை சார்பில் நவம்பர் 18 முதல் 22 வரை தணிக்கை வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி தமிழ்நாடு புதுச்சேரி தணிக்கை துறை சார்பில்
தணிக்கை செய்வதின் அவசியம் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு தணிக்கை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் 50க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நடைப்பயணம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இந்த நடைப்பயணத்தை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் கைகளில் தணிக்கை செய்வதன் அவசியம் குறித்தான விழிப்புணர்வு பாதைகளை ஏந்தி சென்றனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற நடைப்பயணம் மீண்டும் கடற்கரை சாலையில் வந்து நிறைவடைந்தது. காலாப்பட்டு மத்திய சிறைகள் பரோல் அனுமதி தரப்படாததால் தண்டனை கைதிகள் சமைப்பதை நிறுத்தி போராட்டத்தை துவங்கியுள்ளனர். இதனால் விசாரணை கைதிகள் மூலம் சிறைத்துறையினர் சமையல் செய்ய தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் கடந்த ஜூன் மாதம் மத்திய சிறையிலிருந்து பரோலில் வந்த பிரபல ரவுடி கருணா குடும்பத்தினருடன் மாயமானார். அதையடுத்து போலீசார் அவரை பிடித்தனர். அதிலிருந்து தண்டனை கைதிகளுக்கு பரோல் கிடைப்பதில்லை. தற்போது மத்திய சிறையில் 150க்கும் மேற்பட்ட தண்டனை சிறைவாசிகள் இருக்கின்றனர். அவர்களுக்கு பரோல் கிடைக்காததால் இன்று முதல் சமைப்பதை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலர் சாப்பிடவும் இல்லை என கூறப்படுகிறது. பரோல் கிடைக்காதது, நேர்மையான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தண்டனை கைதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் சிறைத்துறையினர் விசாரணை கைதிகள் மூலம் சமையல் பணிகளை செய்துள்ளனர். இந்த நிலையில் தண்டனை சிறைவாசிகள் போராட்டத்தின் ஒரு பகுதியாக உணவு உண்ண மறுப்பது தெரிவித்த உண்ணாவிரதத்தையும் தொடங்கியுள்ளனர். இது பற்றி விவரங்களை காவல்துறை தலைமையகத்திற்கு சிறைத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் பள்ளி ஆசிரியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தனியார் பள்ளி ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளன சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மூவடி சாலையில் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பொதுச் செயலாளர் கிறிஸ்டோபர் தலைமை தாங்கினார். தலைவர் ராஜன், கௌரவ தலைவர் வின்சென்ட் ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் புதுவை அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் சம்மேளன நிர்வாகிகள் மற்றும் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தொகுப்பூதியம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான ஆசிரியர்கள் பல கலந்து கொண்டனர். பெண்கள் சுய தொழில் தொடங்க பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி தள்ளுவண்டிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவரது அலுவலகத்தில் பெண்கள் சுய தொழில் தொடங்க தள்ளு வண்டிகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் சுமார் 8க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தள்ளு வண்டிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த தினம் இன்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த இந்திரா காந்தியின் உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா ஆனந்தராமன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பிரிவைச் சேர்ந்த நிர்வாகிகள், காங்கிரஸ் பிரமுகர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார். இந்திரா காந்தியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுவை ஆளுநர் மாளிகையில் தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய ஒருமைப்பாட்டு தினத்தை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இன்று தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். துணைநிலை ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் மற்றும் தன செயலாளர் மாணிக்க தீபம் ஆகியோர் உடனிருந்தனர். காரைக்காலில் பல்வேறு இடங்களில் தொலைந்து போன ரூபாய் 12 லட்சம் மதிப்பிலான 50 செல்போன்களை சைபர் கிரைம் போலீசார் மீட்டு அதன் உரிமையாளர்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஒப்படைத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாக பல்வேறு பகுதிகளில் தொலைந்து போன செல்போன்களை
சைபர் துறை போலீசார் தனிப்படை அமைத்து நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி மீட்டு வந்துள்ளனர். இதில் சுமார் ரூபாய் 12 லட்சம் மதிப்பிலான விலை உயர்ந்த 50 செல்போன்களை மீட்டு வந்த நிலையில் இன்று மாவட்ட காவல் அலுவலகத்தில் செல்போன் உரிமையாளர்களிடம் அவர்கள் தொலைந்த செல்போன்களை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஒப்படைத்தார். மேலும் சிறப்பான செயல்பட்ட சைபர் தனிப்படை போலீசாரை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா பாராட்டினார். ஏம்பலம் தொகுதி கிருமாபாக்கத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் தலைமையில் கொண்டாடப்பட்டது. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தியின் 107வது பிறந்த நாளை முன்னிட்டு கிருமாபாக்கம் சிறுவர் பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஏம்பலம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் சமூக சேவகர் மோகன்தாஸ் பங்கேற்று தலைமை தாங்கி அங்குள்ள இந்திரா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கிருமாபாக்கம், பிள்ளையார் குப்பம், கரிகிலாம்பாக்கம், ஏம்பலம், கோர்க்காடு உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த இளைஞர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பிரமுகர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். பதகடிப்பட்டில் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி சமூக நல தேசிய நற்பணி மன்றம் துவக்க விழாவில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, வைத்திலிங்கம் எம்பி ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். பதகடிப்பட்டில் பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி சமூக நல தேசிய நற்பணி மன்ற துவக்க விழா, இந்திரா காந்தி பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பாரத பிரதமர் அன்னை இந்திரா காந்தி சமூக நல தேசிய நற்பணி மன்ற நிறுவனர் எம்பி வெங்கடேசன் தலைமை தாங்கினார். திருபுவனை வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுசு வரவேற்றார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார். அலங்கரிக்கப்பட்ட இந்திரா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி தேசிய நற்பணி மன்ற பெயர் பலகையை திறந்து வைத்தார். இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். நிறுவன தலைவர் எம்பி வெங்கடேசன் மன்ற கொடியை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சியில் பிசிசி நடராஜன், மாநில விவசாய அணி துணைத் தலைவர் கார்த்திகேயன், வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர்கள் பெரியண்ணன், முருகன், பொதுச் செயலாளர்கள் சேகர் வேலோ, வீராசாமி, சந்துரு, கந்தசாமி, செயற்குழு உறுப்பினர் அமிர்தராஜ், ஓபிசி மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் சுந்தரமூர்த்தி, தொகுதி பிரச்சார குழு தலைவர் மணிமாறன், வட்டார காங்கிரஸ் செயலாளர் வேலாயுதம், தொகுதி INTUC தலைவர் டேவிட் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பல கலந்து கொண்டனர். முடிவில் திருபுவனை வட்டார காங்கிரஸ் செயலாளர் அழகிரி நன்றி கூறினார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1980 முதல் 85ஆம் ஆண்டு வரை புவி அமைப்பியல் துறையில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் 1980 முதல் 85 ஆண்டு வரை புவி அமைப்பியல் துறையில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பொம்மையார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்றவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்று கடந்த 39 ஆண்டுகள் கழித்தார். முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்துள்ளனர். இதில் பங்கேற்றவர்கள் ஒவ்வொருவரும் தங்களது கல்லூரி கால நினைவுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ந்தனர். மேலும் கடந்த காலங்களில் தங்கள் பணியாற்றி வந்த துறைகளில் பணியாற்றிய அனுபவங்கள் பற்றியும் எடுத்துரைத்து எதிர்வரும் காலங்களில் அவர்களின் துறை சார்ந்த பணிகளில் அரசு துறைக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்கிடவும் கலந்துரையாடினர். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் ரவிச்சந்திரன், பழனி வேலன், ராமமணவாளன், திருநாவுக்கரசு, ராஜமணவாளன், விக்டர் லெலசான், சுப்பிரமணியன், கோபாலகிருஷ்ணன், ராமூர்த்தி, முனைவர் மோகன், சுந்தரம், தங்கவேல், ராமலிங்கம் உள்ளிட்ட குழுவினர்கள் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.